அம்மா ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சுமா, என்ன அப்பாவை காணோம். இந்த கடங்கார வேலை கட்டிக்கிட்டு நான் என்னைக்கு தான் நிம்மதியாக இருந்திருக்கேன். பரீட்சை எழுதுகிற நேரத்தில் இப்படி பண்ணுறானே படுபாவி, எங்கே உளுந்து கிடக்கிறானோ தெரியல இந்த குடிகார நாய். உனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேற ஆளே கிடைக்கலையா? இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதி இல்லாமல் இருக்க, எங்களையும் நிம்மதி இல்லாமல் பண்ணுற. என்னமா பண்ணி தொலைங்க. என் அழகுக்கு அறிவுக்கும் எத்தனையோ மாப்பிள்ளை வந்தாங்க, என்ன பண்ணி தொலைக்கிறது. இவனை கட்டிக்கிட்டு எல்லாம் என் நேரம். ஏம்மா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களை ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல, நாங்கள் சொல்லியிருப்போம்ல வேண்டாமா இந்த ஆள் நல்லவர் இல்லை குடிச்சிட்டே கிடக்கிறாருன்றோம்ல. உங்களை ஒரு வார்த்தை கேட்டுக்கணும், கேட்காம கல்யாணம் பண்ணது என் தப்பு தான். தங்கமே வைரமே நீதான் என் உலகம் உயிர் எல்லாமே நீதான் சொன்னான், நீ இல்லாமல் நான் செத்துருவேன்னு சொன்னான். அதை நம்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ அனுபவிக்கிறேன். வந்துட்டாருல மாப்பிள்ள. ஏய் அவனுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா? நானும் அதை தான் கேட்டு பார்க்குறேன், யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அறிவு இருந்தால் நான் ஏன் உங்ககிட்ட குப்பை கொட்டுறேன்? எங்கேயோ இருந்திருப்பேன், எல்லாம் என் நேரம். இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுன்னு பணம் எங்கிட்டாவது வாங்கிட்டு வான்னு சொன்னேன்ல, காலையில் போயிட்டு சாயந்தரம் வர. இந்த பிள்ளைங்க என் நிலமை என்ன ஆகுறது? உன் இஷ்டத்துக்கு பரீட்சை எழுத விடுவாங்களா? அவ்வளோதான், அப்போது இந்த வருஷமாக ஃபெயில் தான். உன்னையெல்லாம் அப்பான்னு சொல்கிறதே தப்பு. சொல்லாதீங்க, ஐ டோன்ட் கேர். ஏண்டா குடிகாரா, எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு தான் வருவியா? குடிக்காமல் ஒரு நாள் ஒரு பொழுது வீடு வந்து சேரவே மாட்டியா? உன்னை நம்பி என் வாழ்க்கையே போச்சுடா. என்னடியே எப்போ பார்த்தாலும் குடிகாரங்கிற, குடித்தாலும் குடிகாரங்கிற, குடிக்காட்டியும் குடிகாரங்கிற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில்? நானே காசு இல்லாமல் குடிக்காமல் வந்திருக்கேன். அடுத்ததான் இந்த செயின் மோதிரத்தை வச்சு தான் குடிக்க போகிறேன். பரம்பரை புத்தி விடுதா பத்தியா? கவரிங் செயினை கொண்டு போய் வச்சின்னா கம்பி எண்ணுவ பார்த்துக்க. போட்டு விடுமா, நம்ம நிம்மதியானாச்சும் இருப்போம். ஒரு மனுஷனை காசு இருந்தால் தான் மதிக்கிறீங்க, இல்லைன்னா மதிக்க மாட்டேங்கிறீங்க. இருக்கட்டும், நீங்களா நானான்னு பார்த்துக்கிறேன்டி.